ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து அம்மனோட ஃபேஸை வந்து எப்படி டெக்கரேட் பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் வந்து நான் வாங்கி ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. இந்த ஃபேஸில் வந்து அங்கங்கே ஸ்டோன்ஸ் வந்து ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் சிலது மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இந்த காது கிட்டலாம் வந்து இந்த ஸ்டோன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. மூக்குலேயும் ஒரு டாட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது எடுத்துகிட்டு இப்போ என்னோடது வந்து நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். இதில் அம்மனுக்கு கொடுத்த பொட்டு வந்து நான் அதே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க வந்து பெர்மனண்ட்டாக ஒட்டுற மாதிரி ஒரு க்ளூ வச்சு ஒட்டினாங்க. பட் நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபெஃபி ட்ராப்ஸ் இருக்கு இல்லையா, க்ளூ ட்ராப்ஸ்னு விற்கும். அதை வந்து சின்னதாக எடுத்து அந்த பொட்டுக்கு பின்னாடி ஒட்டினீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் அம்மனோட ஃபேஸை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது, வாஷ் பண்ணும்போது அந்த பொட்டை எடுத்துகிட்டு திருப்பி நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ முக்கால்வாசி அதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு க்ளூ வச்சுட்டு நீங்கள் ஒட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் வந்து 4 இயர்ஸ் பேக் வந்து க்ளூ போட்டது. இன்னும் அதே க்ளூ தான் அப்படியே தான் எடுத்து வந்து வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பொட்டு மட்டும் கல் வந்து வச்ச பொட்டு தான் வந்து சாமிக்கு நல்லாயிருக்கும். நான் மற்றதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் அம்மனுக்கு எடுப்பாக இருக்கிறது இது மட்டும்தான். அப்புறம் வந்து இது வந்து நான் சிக்பெட்டில் வந்து இந்த கல் வச்ச ஒரு டாலர்னு சொல்ல முடியாது, ஒரு சின்னதாக இருந்தது. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் வந்து அதையும் வாங்கிட்டேன் நான். அதையும் இந்த மாதிரி க்ளூ ஸ்டிக் வச்சு மேலே ஒட்டிக்கோங்க. இதையும் வந்து நான் ஆல்ரெடி ஒட்டி வச்சுருந்தனால அதையே எடுத்து அப்படியே ஒட்டிக்கிட்டேன். அடுத்து அம்மனுக்கு வந்து இந்த மாதிரி மூக்குத்தி வந்து நானாக வந்து மாட்டினது. இந்த பரதநாட்டியத்துக்கு போடுவாங்கள்ல, அது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. நான் வந்து முன்னாடி இருக்கிற கம்பியை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதே க்ளூ ட்ராப்ஸ் வச்சு தான் ஒட்டியிருக்கேன். ஸோ நான் இந்த தடவை வாஷ் பண்ணும்போது அதுக்கு ரிமூவ் பண்ணலை. ஏன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி மாட்டுறது கஷ்டமாக இருக்கனால அதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணலை. அப்புறம் வந்து இங்கே தான் தாலி கயிறு கொடுத்துருந்தாங்க. நான் அதை எடுத்து கீழே வச்சுட்டு மேலே உங்களுக்கு ஏதாவது ஸ்டோன்ஸ் வச்சுருந்தது போடணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். அங்கேயே வந்து நான் 2 ஹோல் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இது வந்து சூரிய சந்திரன் சொல்லுவாங்க. பரதநாட்டியத்துக்கெலாம் வந்து கட்டுவாங்கள்ல அந்த இது. ஸோ இதை வந்து மாட்டுறதுக்கு நான் 2 ஹோல் வந்து சில்வர் ஷாப்லேயே கொடுத்து ஹோல் போட்டுக்கிட்டேன், கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து. இது வந்து வெயிட்டாக இருக்கிறதுனால க்ளூவில் நிற்காது. அதனால் நீங்கள் வந்து நூல் வச்சு கட்டினா மட்டுமே தான் நிற்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் நூல் கட்டிட்டு பின்னாடி வந்து இந்த மாதிரி நாட் போட்டு விட்ருங்க. அப்புறம் இந்த நூல் கட்டினதுக்கப்புறம் அந்த க்ளூ ட்ராப்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க, இல்லைனா வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அடுத்து அம்மனுக்கு வந்து ஜிமிக்கி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஃபங்க்ஷன் டைமில் ஆக்சுவலாக நான் கோல்டு தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ போட்டு காமிக்கிறதுனால இந்த ஸ்டெட் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஹோல் போட்டிருக்கோம் இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச இயரிங்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். இங்கே வந்து நம்ம வெறும் ப்ளெயின் ஸ்டோன் வச்சோன்னா எதுவுமே மாற்ற முடியாது. அதனால் இந்த மாதிரி ஹோல் இருக்கும்போது நம்ம பிடிச்ச இயரிங்ஸ் வந்து ஒரு வருஷமும் ஒரு டிசைனில் நம்ம போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அம்மனுக்கு. இந்த மாதிரி பெருசாக போட்டால் தான் அம்மன் ஃபேஸ்க்கு எடுக்கும். நீங்கள் ஹெவியாக போட்டிங்கன்னா கூட சாமியோட ஃபேஸே வந்து மறைஞ்ச மாதிரி ஆகிடும், ரொம்ப ஹெவி ஆர்னமெண்ட்ஸ் போட்டோன்னா. இந்த மாதிரி சிம்பிளாக போட்டுட்டோன்னா வந்து அடுத்து நீங்கள் கொடுக்குற ஜுவல்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு வேணால் இந்த மாதிரி குந்தன்லாம் வேணால் நீங்கள் எடுத்து ஒட்டிக்கலாம். இந்த ஸ்டோனு பேர்ல் செயின்லாம் வந்து நான் ஒட்டி 4 இயர்ஸ் ஆகுது. நான் ரிமூவ் பண்ணவே இல்லை, அப்படியே தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அந்த மூக்குக்கு கீழே கூட அந்த செயின் மாதிரி கூட பேர்ல் வந்து ஒட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பேர்ல் இல்லைனா கூட வந்து ஸ்டோன்ஸில் கூட ஒட்டலாம். அது வந்து லைட்டாக வந்து க்ளூ ஒட்டிட்டு அதுக்கு மேலே மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டாக அதுக்கு மேலே ஒட்டிக்கோங்க. அது அழகாக மூக்குக்கு கீழே வந்து அந்த செயின் வர மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக எடுப்பாக இருக்கும் அம்மனுக்கு. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் சின்ன உங்களுக்கு செலவு ஜாஸ்தி இருக்காது. ரொம்ப சின்ன செலவு தான் இதில். நீங்கள் பண்ணிங்கன்னா அம்மன் முகம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபங்க்ஷன் டைமில் சாரீலாம் கட்டிட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஐப்ரோஸ் கூட வந்து ரொம்ப வேறு மாதிரி தான் போட்டிருந்தாங்க. நான் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐலைனரில் திருப்பியும் வந்து இந்த மாதிரி ஷேப் கொடுத்துருக்கேன். கண்ணு கூட வந்து அவங்க கீழே வந்து போடலை சரியா. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஐபால்ஸ் வந்து சாமிக்கு வந்து ஐபால்ஸ் தான் முக்கியம். அவங்க வந்து ரொம்ப சின்னதாக வந்து மேலேயும் கீழே வந்து டச் பண்ணாத மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படி போட்டால் வந்து கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து 2யும் டச் பண்ணுற மாதிரி நல்லா ஐலைனரில் இப்படி சுற்றி விடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃபைனல் லுக். அடுத்து வரலட்சுமி நோம்பு எப்படி டெக்கரேட் பண்ணுறோம்னு அடுத்த வீடியோஸ் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.